வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது +2 ஃபிசிக்ஸில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மெட்ரிக். அதில் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் எந்தெந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் நம்பர் 1 அண்ட் 2 இந்த 2 லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே மிட் டர்ம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லெசன் நம்பர் 1, அதாவது சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதுல உள்ள ஒரு ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ லெசன் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுல இங்க நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல முதல் கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. இது மிட்டம் மட்டும் இல்ல, நம்மளுக்கு எல்லா எக்ஸாம்லயும் அதிகமா கேட்பாங்க. பப்ளிக் கொஸ்டின்ல அதிக முறை கேட்கப்பட்ட கேள்வி இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ இதுவும் இந்த பாடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அதிக முறை கேட்கல. பட் ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின், மிட் டர்ம்ல கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சம்டைம் வந்து ரொம்ப கஷ்டமா எடுக்கணும் கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ பொது தேர்வுலையும் பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கேள்வி தான் அது. ஸோ நாலாவது கொஸ்டினா எதை பார்க்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் சார்ஜ். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி 3 மார்க் கொஸ்டின்ல. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் சார்ஜ் பப்ளிக் எக்ஸாம்லயும் அடிக்கடி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நம்ம வந்து கண்டிப்பா டயக்ராம் போடணும். டயக்ராமுக்கு 1/2 மார்க் உண்டு இந்த கொஸ்டினை பொறுத்தளவு. ஸோ அப்போ இந்த 4வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர்னு எடுத்துட்டோம்னா 3 மார்க்ல வந்து 2 கொஸ்டின் இருக்கு. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணும் பொழுது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் கேட்டிருக்காங்களா, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஆனா மோஸ்ட்லி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் தான் அதிகமான தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரை விட அதிகமா கேட்ட கேள்வி எதுனா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் கேள்வி தான் அதிகமா கேட்டிருக்காங்க. அடுத்து 6வது கொஸ்டினா நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்னா அப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பொது தேர்வுல அதிக முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அடுத்து லாஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் அப்படின்ற லெசன்ல பார்த்தோம்னா டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வென் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அண்ட் சீரிஸ். ஸோ இந்த கேள்வி நல்லா பார்க்கணும். ஏன்னா முதல் பாடம் 2வது பாடம் ரெண்டுலயுமே பேரலல் அண்ட் சீரிஸ் கொஸ்டின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாடத்துல கேட்கப்படுறது கெப்பாசிட்டர். அப்ப கெப்பாசிட்டர் பேரலல் கனெக்ட் ஆயிருந்தா அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா எப்படி ரிசல்டன்ட் இருக்கும். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா 3 மார்க்கா இருக்கிறதுனால பேரலல் மட்டும் சம்டைம் கேட்கறாங்க, சில டைம் வந்து சீரீஸ் மட்டும் கேட்கறாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து கேட்டா 5 மார்க், அது 5 மார்க் கொஸ்டின். தனித்தனியா கேட்டா அது 3 மார்க் கொஸ்டின். ஸோ முதல் பாடத்தை பொறுத்தளவு இந்த 7 கொஸ்டினை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் முதல் பாடத்துல நீங்க எழுதுறதுக்கு ரெடி ஆயிருவீங்க. ஸோ அடுத்ததா செகண்ட் லெசனை பத்தி பார்ப்போம். ஸோ இங்க சாப்டர் 2ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பத்தி பார்க்க போறோம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லும் பொழுது இதுல ரொம்ப வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல முதல்ல நான் பார்க்க போறது ஸ்டேட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். 2 மார்க்லயே நான் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் அந்த சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், இந்த 3 எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து 2 மார்க்ல கேட்டுருவாங்க. அதே மாதிரி அதிக முறை பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு கேட்ட கேள்வினா ஸ்டேட் தி அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். அப்ப இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். அடுத்து இந்த பாடத்துல 2வது கேள்வி பார்த்தோம்னா வாட் ஆர் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் மெட்டீரியல்ஸ். இது வந்து நான் மிட் டர்ம் எக்ஸாம் இருக்கறனால இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது பப்ளிக் எக்ஸாம்ல அது அதிக அளவு கேட்கல, மிட் டர்ம் எக்ஸாம் வந்து அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாட் ஆர் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் மெட்டீரியல்ஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். நான் முதல் பாடத்திலே சொல்லியிருப்பேன். அங்க என்ன பார்த்தோம், கெப்பாசிட்டரை பத்தி பார்த்தோம். இது செகண்ட் லெசன்ல எதை பத்தி பாக்குறோம், ரெசிஸ்டரை பத்தி பாக்குறோம். அப்ப இந்த கேள்வியை நல்லா நம்ம படிக்கணும். ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்களா இல்ல கெப்பாசிட்டர் கேட்டிருக்காங்களா, அதே மாதிரி பேரலல் கேட்டிருக்காங்களா சீரீஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பேரலா சீரீஸான்னு பார்க்கணும்.
அப்ப 3 மார்க்குங்கும் போது இங்கேயும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. ஒண்ணு சீரிஸ் கேட்பாங்க, இல்ல பேரல் கேட்பாங்க. ரெண்டையும் சேர்த்து 3 மார்க்ல கேட்க மாட்டாங்க. 5 மார்க்கா இருந்தா கண்டிப்பா ரெண்டையும் சேர்த்து கேட்பாங்க. இப்ப இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பப்ளிக்லயும் அதிகமா கேட்கக்கூடிய கேள்விகள் இது. அடுத்து 4வது லாஸ்ட் கொஸ்டின் எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் ரூல். கிர்ச்சாஃப் ரூல்னு சொல்லும் பொழுது 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் இருக்கு, செகண்ட் ரூல் இருக்கு. அதே மாதிரி இதை வந்து ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க, இல்ல வோல்டேஜ் ரூல்னு சொல்லுவாங்க, லூப் ரூல் சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்படி வேணாலும் இந்த கொஸ்டினை கேட்கலாம். அப்ப நான் 2 மார்க்ல சொல்லும் போதே சொன்னேன், இந்த கிர்ச்சாஃபோட ரூல் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் ரூல்ங்கிறது இந்த பாடத்துல ரொம்ப மிக முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். நம்ம நல்லா படிச்சுக்கணும். அப்ப நீங்க இங்க டோட்டலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11 கொஸ்டின் தான் இருக்கு. 3 மார்க் பொறுத்தளவு சாப்டர் 1ல வந்து 7 கொஸ்டினும், சாப்டர் 2ல வந்து 4 கொஸ்டின் தான் இருக்கு. அப்ப இந்த 11 கொஸ்டினை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொஸ்டின் அனைத்தையும் நீங்க வந்து மிட் டர்ம் எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். நல்லா